கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Galatians chapter 4 verse 5. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பவுல் கலாத்தியருக்கு இதை எழுதுகிறார். Apostle Paul's letter to the Galatians chapter 4 verse 4 says that, but when the fullness of the time was come, God sent forth the Son, made of a woman, made under the law. இயேசு கிறிஸ்து ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் என்ற பிறப்பின் விளக்கங்களை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். We are about to learn the birth of Jesus made of a woman. ஸ்ரீனிடத்தில் இயேசு பிறந்தார் என்ற உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும்போதுதான் இயேசுடைய பரிபூரணத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை பவுல் விளக்க உரையாக எழுதியிருக்கிறார். To the epistle to the Galatians, Apostle Paul has recorded that made of a woman, something which we need to meditate for our fullness. இது ஸ்ரீனிடத்தில் அவர் பிறந்தார் என்ற பிறப்பை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Back in the book of Genesis chapter 3 verse 5, we have a record of how man was born through women. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஸ்ரீனிடத்தில் கர்த்தராகிய இயேசு பிறப்பார் என்ற பிறப்பை குறித்த தீர்க்கதரிசனத்தை தேவனே ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுகிறதாக நாம் காணலாம். The Lord God himself had declared a prophetical words to Adam and Eve in Genesis chapter 3 verse 5, saying that there will be a seed born out of the women. ஸ்ரீனிடத்தில் அவர் எப்படி பிறந்தார் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அது புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலே பிறக்காத ஒரு பிறப்பாக இருக்கிறது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே யோவான் அப்போஸ்தலன் அதை எழுதுகிறார். In John's Gospel account chapter 1 verse 13, John states that this born of a woman is not of flesh, nor of human will, nor of blood, but born of God. And that is what John says about this birth. ஸ்ரீனிடத்தில் இயேசு எப்படி பிறந்தார் என்பது அந்த வார்த்தை மாம்சமாகி என்ற இடத்தில்தான் அந்த ஸ்ரீனிடத்தில் அந்த பிறப்பு இருக்கிறது என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலும் யோவான் அதை சொல்லுகிறார். Made of a woman. When John writes in his Gospel chapter 1 from 1 to 14 verses, we know how the word became flesh and dwelt with us. ஸ்ரீனிடத்தில் அவர் பிறந்த பிறப்பு நாம் பிறந்த பிறப்பை போல் அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு மேன்மையான பிறப்பாக இருக்கிறனால அந்த வார்த்தை மாம்சமாக பிறந்திருக்கிறது என்பதை தான் ஸ்ரீனிடத்தில் அவர் பிறந்தார் என்ற பிறப்பை குறித்து யோவான் தெளிவாக எழுதுகிறார். Made of a woman. It's not just like how we were born of a woman, but John writes it very clearly. He says that the word was made flesh. நாம் ஸ்ரீனிடத்தில் பிறந்ததற்கும் இயேசுவான ஸ்ரீனிடத்தில் பிறந்ததற்குள்ள வித்தியாசங்களை வேத வசனம் எப்படி மாம்சமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை யோவான் இதிலே நமக்கு விளக்குகிறார். There is a distinct aspect of how we are made of a woman and Jesus made of a woman. John clearly interprets in chapter 1 verse 14 that the word was made flesh. அதைத்தான் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே சாராள் மூலமாக ஆபிரகாம் ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்த அந்த வார்த்தையும் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி நாம் கற்றுக்கொண்ட உண்மையாக இருக்கிறது. Repeated truth which I have been stressing and learning is how Abraham begot through Sarah Isaac, the word of promise, is a birth which is similar to this birth. ஒரு ஸ்ரீனிடத்தில் இயேசு பிறந்தார் என்ற வார்த்தையின் அனுபவத்தை நிழலாட்டமாக ஆபிரகாம் சாராள் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருந்தது. Made of a woman is a daily lesson and a daily typological truth that we had been learning from Abraham, Sarah and Isaac. இப்படி ஸ்ரீனிடத்திலே அவர் பிறந்த பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பாக இருந்தபடினால்தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று அவர் கழிந்து கொண்டதாக நாம் காணலாம். Because made of a woman, Jesus was made differently other than other existence of human being, which is why in John's Gospel chapter 2 at the marriage at Canaan, he rebuked the women saying that, women, what have I to do with thee? மனுக்குலம் ஸ்ரீனிடத்தில் பிறந்த ஒரு பிறப்பிலே ஒரு தாயை ஸ்ரீயே என்று சொல்வது தவறு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். We all know it is not respectful to call mother in terms of a common name. நம்மை பெற்றெடுத்த ஒரு தாயை தாய் என்ற நிலையிலே நாம் மதிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும் என்பது நாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. We all know that we need to respect our mother who had begotten us
with proper names. ஒருவேளை நாம் அந்த பெற்றெடுத்த தாயை மதிக்க முடியாத நிலையிலே அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த தாயை நாம் அன்பு கூற வேண்டும், மதிக்க வேண்டும் என்பது நாம் அறிந்த உண்மை. We all know through the command of God that we need to respect our parents. We need to give honor, dignity to our mother who has bore us into this world. ஒரு தாய் நம்ம எப்படி பெற்றெடுத்தாள் என்பதை அந்த பிறந்த மகன் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அந்த தாயை அவன் நேசிக்கத்தான் வேண்டும். ஆனால் இயேசு தன்னுடைய தாயை, ஸ்திரியே உனக்கும் எனக்கு என்ன என்று அவர் கடிந்து கொண்டார். No son, no daughter must forget their mother who has begotten them. They got to give honor and dignity to them. But here Jesus said unto her, women, what have I to do with thee? இங்கு யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனத்திலே ஸ்திரியே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று அங்கும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் தன் தாயை சொல்லுகிறதாக நாம் காணலாம். Even in John's account, chapter 19, Jesus said, women, behold thy son, behold thy mother. Even here Jesus Christ made a very distinct and very clear distinction in between him and his mother. தன்னை பெற்றெடுத்த ஒரு தாயை ஸ்திரியே என்ற வார்த்தையில்தான் யோவான் 2லும் யோவான் 19லும் ஆண்டவர் குறிப்பிடுகிறதாக நாம் கவனிக்க வேண்டும். In John's Gospel chapter 2, John's Gospel chapter 19, in both the places Jesus Christ called his mother as women, which needs to be underlined. இந்த ஸ்திரிடத்தில் இயேசு பிறந்த பிறப்பு ஒரு மண்ணான சாயலுள்ள பிறப்பல்ல, அது ஒரு வானத்திற்குரிய ஒரு பிறப்பு என்பதை பவுல் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். Apostle Paul teaches us that this is not a birth from the earth, earthly, but this is a birth from heaven, from heavenward. அவர் ஸ்திரிடத்தில் பிறந்தாலும் அந்த பிறப்பு ஒரு மண்ணான ஒரு பிறப்பு அல்ல, மண்ணின் சாயல் அல்ல, ஒரு வானத்துக்குரிய சாயலாக அவர் பிறந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Made of a woman, Jesus Christ. This is not a image or a likeness of the earthly, but Jesus made of a woman is a heavenly, in the image of God himself. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே முந்தின மனிதன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனிதன் வானத்தில் இருந்த கர்த்தர் என்று பவுல் அதை கொண்டு வருகிறார். 1 Corinthians chapter 15 verse 47, the first man is of the earth, earthly, the second man Lord from heaven. மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்குகிறார், அதற்கு பின்புதான் ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதுகிறார், அவன் நிறைவுள்ள ஆவியுள்ளவனாக மாறுகிறார். Man was formed from the dust of the earth, and after which he blew into the nostril his breath, he became a living soul, and then he became a human being. மனிதனை ஒரு மண்ணினாலே ஒரு மனிதனாக முதலாக உண்டாக்குற பின்பு ஆவி அவனுக்குள்ளே நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. After having formed his frame from the dust of the earth, he breathed into him the life, and he became a living soul. ஆனால் சிறிடத்தில் இயேசு பிறந்த பிறப்பு அப்படி அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் உருவாக்கப்பட்டார், கர்ப்பந்தரிக்கப்பட்டார் என்பது அது வானத்துக்குரிய சாயலாக இருக்கிறது. But the birth of Jesus made of a woman is not like how we all God existed, but he was conceived by the Holy Spirit himself in the womb of his mother. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அவருடைய சாயலில் தானே மகிமைக்கு மேல் மகிமையடைந்து மறுரூபத்தை நாம் அடைந்து கொள்ள In வேண்டும். 2 Corinthians chapter 3 last verses it says that by the Lord's Spirit we have to be changed from glory to glory and be transformed. இப்படி அவர் வானத்துக்குரிய சாயலாக பிறந்ததனால ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று தன் தாயை கண்டித்து கொண்டார் என்பதை தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். Because he has the heavenly image in him, which is why he was able to rebuke his mother, saying that women, what have I to do with you? தன் தாயாகிய ஸ்திரீ இயேசுவை பெற்றெடுத்தாலும் இயேசுவுக்கும் தாய்க்கும் எந்த சம்மதம் இல்லை. இயேசு வானத்துக்குரிய சாயல், இயேசு வார்த்தை என்ற இடத்திலே அவர் மாம்சமாய் பிறந்திருக்கிறார் என்பதை தான் நாம் கவனிக்கிறோம். Made of a woman, though she is his mother, but he has no relationship in terms of what we have been discussing. He comes from the heavenly image with the heavenly mode, and therefore he has to rebuke what is there in between you and me. மூன்றாவதாக புருஷனிலிருந்தான் ஸ்திரீ தோன்றினாள் என்று 1 கொரிந்தியர் 11:8 பவுல் எழுதுகிறார். இயேசு அப்படி தோன்றவில்லை, ஸ்திரீயிடத்தில் தோன்றின ஒரு புருஷனாக அவர் இருக்கிறார். But number 3, in Corinthians 11:8 it says that man is born of a woman, but this is not how Jesus existed in this world. The seed was planted and he was existed. புருஷனில் தான் ஸ்திரீ தோன்றினாள் என்ற உண்மையை பவுல் 1 கொரிந்தியர் 11:8 கொண்டு வருகிறார். இயேசு அப்படி அல்ல, அவர் ஸ்திரீயிலிருந்து தோன்றின ஒரு புருஷன், அவர் ஒருவரே ஸ்திரீயிலிருந்து தோன்றின புருஷன் என்பதை கவனிக்க வேண்டும். 1 Corinthians chapter 11 verse 8 states that women came from man, but here he is the first man who was born of a woman.
எனவேதான் லூக்கா 1:27 யோசேப்பு என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை என்ற இடத்துக்கு பின்புதான் அவர் பரிசுத்தாவினாலே சிறிடத்திலே அவர் தோன்றுகிறார் என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். From the records of the gospel we understand Mary, after having been appointed or betrothed to Joseph, she was conceived of the Holy Spirit with a child. யோசேப்பு என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையில்தான் இங்கு ஒரு புருஷன் தோன்றுகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. A virgin bestowed to Joseph, and out of this virgin there is conceived a child by name Jesus. ஸ்திரீயிலிருந்து தோன்றின புருஷன் இவர் இருக்கிறதுனால 2 கொரிந்தியர் 11:2 கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நாம் கற்புள்ள கன்னிகையாக நாம் நியமிக்கப்படுகிறோம். And because he was born in this manner, we are all appointed as a chaste virgin to the one husband, Jesus Christ. இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் கற்புள்ள கன்னியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே யோசேப்பு என்னும் புருஷனுக்கு ஒரு கன்னிகை நியமிக்கப்பட்டது சரித்திரம். And before having been appointed as a chaste virgin to the one husband, Jesus, Mary was betrothed to Joseph. எப்படி ஒரு ஸ்திரீ இந்த புருஷனாகிய இயேசு தோன்றுகிறார்? யோசேப்பு என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை என்ற இடத்தில்தான், அந்த ஸ்திரீ இடத்தில்தான் இயேசு என்னும் புருஷன் தோன்றினார் என்பது சரித்திரம். And the history says that a virgin was appointed to a man named Joseph, and this virgin is conceived of the Holy Spirit, and Jesus was born. இந்த ஸ்திரீயிலிருந்து தோன்றின இந்த கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நாம் கற்புள்ள கன்னியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். And Paul writes that to this one husband Jesus, born of a virgin, we are all appointed as a chaste virgin. ஏன் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டால் புருஷன் வஞ்சிக்கப்படவில்லை என்ற இடத்தில்தான் நீங்கள் ஏவாள் மனது வஞ்சிக்கப்பட்டதோ என்பதை அந்த சரித்திரம் இங்குதான் 2 கொரிந்தியர் 11:2-3 இணைத்து பவுல் கொண்டு வருகிறார். And Eve was deceived, corrupt, and that is how connected with 2 Corinthians chapter 11 to this appointment. இயேசு சிறிடத்தில் பிறந்த பிறப்பு ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட இந்த உள்கருத்துகள் இந்த 3 வகையிலும் அவருடைய பிறப்பின் கருத்தை நாம் அறிந்து கொண்டோம். Genesis chapter 3:15, seed born of a woman. In these 3 dimensions we learned. அவர் ஸ்திரீயிலிருந்து தோன்றின முதலாவதாக வார்த்தை மாம்சமான ஒரு பிறப்பு. The birth of a woman, through a woman, number 1, the word became flesh. இரண்டாவதாக மண்ணின் சாயல் இல்லாதபடி வானத்துக்குரிய சாயலாக பிறந்த பிறப்பு ஸ்திரீயிடத்தில் பிறந்த இரண்டாவது அனுபவம். The second point of the birth made of a woman is that he did not have the image and likeness of the earth or earthly, but he had the image of the heaven, the Lord from heaven. மூன்றாவதாக புருஷனிலிருந்து ஸ்திரீ தோன்றினாள் என்ற பிறப்பில் அல்ல, ஸ்திரீயிலிருந்தே புருஷன் தோன்றினார் என்ற பிறப்பிலே இயேசு காணப்படுகிறார். And number 3, it is not the birth of a man from women, but Jesus Christ changed the order. It was a birth from a woman to the man. இயேசு ஸ்திரீயிடத்தில் பிறந்தார் என்ற பிறப்பிலே இந்த 3 வித்தியாசமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். Made of a woman, Jesus Christ born into this world. From these 3 dimensions we need to learn. இவைகளின் ஆழமான கருத்துக்களை இன்றைக்கு நாம் சிந்திக்காவிட்டாலும் அவருடைய பிறப்பின் உண்மைகளை நாம் இந்த நாளிலே நாம் அறிய வேண்டும். Though we cannot profoundly discuss on this subject, but yet we need to meditate on the birth of Jesus in this very special day. இந்த கலாத்தியர் 4:5 ஏன் ஸ்திரீயிடத்தில் பிறந்தார் என்பதை 2 ஞான ஸ்திரீகள் என்ற ஞான அர்த்தமாக அவர் பின்னாலே அவர் எழுதுகிறார். In the epistle to Galatians, having made of a woman, Paul also brings an allegorical interpretation of 2 women. பவுல் அதை எப்படி கொண்டு வருகிறார்? இந்த 2 ஸ்திரீகள் ஞான அர்த்தமாக இயேசுடைய பிறப்பிலே அங்கு கொண்டு வரப்படுகிறார்கள். But in the birth of Jesus, allegorically, there are 2 systems of 2 women compared to this. ஆபிரகாமின் 2 மனைவிகள் என்ற ஆகார், சாராள் என்பவர்கள் ஞான அர்த்தமாக இயேசுடைய பிறப்பிலே கொண்டு வரப்படுகிறார்கள். Abraham had 2 wives, and these 2 wives are allegorically brought in as an example in the birth of Jesus. பவுல் அதை எழுதுகிறார் இப்படி என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சாராள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற சந்ததியிலே பிறக்காதபடி ஆபிரகாம் ஆகார் இஸ்மவேல் என்ற பிறப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஞான அர்த்தம் பவுலுடைய கருத்து. And Paul allegorically compares Abraham's children not having born of Sarah or Isaac, but he says they are born from the bondwoman and the born son. ஏன் அவர் அப்படி எழுத வேண்டும்? இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததியார் எகிப்துக்கு அடிமையாக போனதுனால அது ஆகார் இஸ்மவேல் என்ற அடிமைத்தனத்தின் சந்ததியாகவே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஞான அர்த்தமாக பவுல் அதை கொண்டு வருகிறார். Paul allegorically states something because the
generation of Abraham went into Egypt, and there they became slaves with slave attitude, and therefore they are compared to Agar and her born son Ishmael. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் சாரா ஈசாக்குக்கு பிறந்த சந்ததியில் உள்ளவர்கள் என்பது சரித்திர உண்மை. ஆனால் அதை ஞான அர்த்தமாக அப்படியல்ல, ஆபிரகாம் ஆகார் இஸ்மவேல் என்ற சந்ததியில் தான் அவள் இருக்கிறார்கள் என்பதை பவுல் கொண்டு வருகிறார். Historically speaking, all the children of Abraham are born through Sarah and Isaac. But Paul allegorically states that they became slaves, they had slave attitude, therefore he says they are born of Agar and Ishmael. இயேசு ஸ்திரீடத்தில் பிறந்தார் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டு இந்த ரெண்டு ஸ்திரீகள் ஞான அர்த்தங்கள் என்ற இடத்தில் தான் அந்த பிறப்பின் விளக்கங்கள் உள்ளே அவர் அடக்கி கொண்டு வருகிறார். In chapter 4 verse 4 he said born or made of a woman, and after that he brought two women, one free and one bonded, and that is how he explains the birth of Jesus through a woman. இந்த 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலும் அதை மிகவும் விளக்கமாக பவுல் அதை கொண்டு வருகிறார். Galatians chapter 4 first 5 verses, Paul very clearly explains and interprets the birth of Jesus. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றாலும் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களின் குமாரன் என்ற இடத்திலே வரவில்லை. எனவேதான் அவர் சிறிடத்தில் பிறக்கக்கூடிய இடத்திலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக நம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று 4:5 அவர் எழுதுகிறார். They are all children but born of Abraham, but they are children, therefore they haven't come to the fullness, which is why he writes Jesus made of a woman under the law. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். அதை பவுல் ஏற்றுக்கொள்கிறார், அதை மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சிறு பிள்ளைகள் என்பதனால அவர்கள் அடிமைகளுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்பது கலாத்தியர் 4:1 அவர் கொண்டு வருகிறார். Galatians 4:1 every children born through Sarah and Isaac are the children rather, but he says because they are children there is no difference between them and a slave. ஆபிரகாமுக்கு குமாரன் என்ற இடத்திலே அவர்கள் வரவில்லை. அவர்கள் சிறு பிள்ளைகள் என்ற இடத்திலே இருக்கிறதுனால அடிமைக்கும் சிறு பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை என்ற கொள்கை இஸ்ரவேலில் இருக்கிறதுனால அவர்களை ஆகார் இஸ்மவேல் என்ற ஞான அர்த்தத்திலே பவுல் கொண்டு வருகிறார். And Paul, the reason why bringing this allegorical interpretation is Abraham's seed are still children according to the interpretation of the law of Israel. There's no difference between a child and a slave, and therefore they calls them born of bondage. நீங்கள் இயேசுடைய பிள்ளைகள், இயேசுதான் உங்களை ரட்சித்தார், பிதாவுடைய பிள்ளைகள் என்ற இடத்தில் இருந்தாலும் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற இடத்திலே உங்களை அடிமை என்ற ஆகாருடைய சந்ததியில் தான் கொண்டு வர முடியும் என்பதை பவுலுடைய போதனையிலே நாம் கவனிக்கிறோம். In the birth of Jesus made of a woman, the truth we have to understand is as long as we are children we can be compared only to a slave and cannot be properly called as sons and daughters. அதைத்தான் கலாத்தியர் 4:1 சிறு பிள்ளையாய் இருக்கிற கால வரைக்கும் அடிமைக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லை என்பது இஸ்ரவேலுடைய கொள்கை. And Galatians chapter 4 verse 1, one of the principles in Israel is as long as he is a child there is no difference between him and a slave. அதுதான் அந்த 4ஆம் அதிகாரம் 19 என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்கு வரைக்கும் மறுபடி நான் கற்பனைப்படுகிறேன் என்ற வேதனை அவருக்கு இருந்தது. Which is the reason why Paul cries, my little children, my children, he calls them, says, I labor in birth pangs again for Christ to be formed anew. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இயேசுவுடைய கூட்டத்தார் என்றாலும் நாம் ஒரு குமாரன் என்ற இடத்தில் இல்லாதபடி சிறு பிள்ளை என்ற இடத்தில் இருக்கிறதுனால்தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆகார் இஸ்மவேல் என்ற ஞான அர்த்தம் அங்கு கொண்டு வரப்பட்டது. We are born again, we are children of Jesus, but if we still remain children, it is allegorically stated there's no distinction between a child and a servant, and therefore we are compared to a slave. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவளை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டம் தான் அவர் சிறிடத்தில் பிறந்ததும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக நம்முடைய குமாரனை அனுப்பின நோக்கம் என்பதை நாம் கவனிக்கிறோம். Slave is under a law and God wants to redeem us from under the law, therefore made of a woman, made under the law to redeem them that were under the law. இந்த குமாரன் என்ற இடத்திலே அவருடைய நிறைவை, அவருடைய வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இயேசு அங்கு அனுப்பப்பட்ட காரணம். Jesus was made of a woman born in Israel is that they may all receive the adoption of children. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதை முற்பிதாக்களுக்கு பாதிப்பு இல்லை, அந்த எகிப்துக்கு போனவர்களுக்கு தான் பாதிப்பு என்பதை பவுல் இங்கு எழுதினதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So now we need to
expand our mind and see Abraham, Isaac, and Jacob, they had no damage, but only those who went into Egypt. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிறந்த ஈசாக்கிலிருந்து அடிபட்டு போச்சா இல்லை, ஈசாக்கு யாக்கோபு அடிபடவில்லை. அதற்கு பின்பு எகிப்துக்கு போனதுக்கு பின்புதான் ஆகாருடைய சந்ததி இஸ்மவேல் என்பதை பவுல் அங்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள So வேண்டும். now you need to clear up your mind. Abraham, Isaac, and Jacob, they did not face any damage, but the children who went into Egypt as slaves, they were the ones who were under bondage. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுக்கும் சாரா, லெபேக்கா, லேயாள் என்ற முற்பிதாக்களாகிய தாய்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லை. அவர்கள் மக்பேலா குகையிலே அடக்கமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள். Both the patriarchs and the matriarchs, all 6 of them, they were not in no way harmed, but they are all in the cave of Machpelah in Hebron safe. பிரச்சனை என்ன? அந்த குகைக்குள்ளே போகாத யாக்கோபுடைய இரண்டாவது மனைவியாகிய ராகேல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்பதை நாம் அதை கண்டுபிடிக்கிறோம். And we have to find the reason. What's the problem? They have to get into Egypt. It's the problem is one of the wife of Jacob by name Rachel, who failed to enter into the father's sepulchre. From that we need to find the reason for this failure. அந்த 6 பேரும் கல்லறைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாதிப்பில்லை. ஆனால் ராகேலோ கல்லறை இல்லாதபடி ஆதியாகமம் 35:19 வழியிலே மரித்து தூணாக அவள் நிற்கிறாள். 6 of the patriarchs and matriarchs are buried in the cave of the father's sepulchre. One got eliminated, which is Rachel, and she was buried by the way, and she stands as a pillar. யாக்கோபுக்குள்ளே தேவனுடைய திட்டங்கள் 12 என்ற எண்ணிக்கையிலே முழுமைப்படாததற்கு ராகேலும் யோசேப்பும் பென்யமீனும் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பல தடவை நாம் அதை அலசி பார்த்திருக்கிறோம். Many times we have studied as in depth, profoundly, how Rachel and Joseph and Benjamin, they were cause of not the unitedness of the 12 in Jacob. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பாதிப்பு இல்லை என்பதற்கு காரணம் யார் என்றால் சாராளும் ரெபேக்காளும் லேயாளும் தான் அந்த பாதிப்பை அவளுக்குள்ளே கொண்டு வராதபடி பாதுகாத்தார்கள் என்பது சரித்திரம். The history states that the patriarchs were preserved because of the matriarchs, Sarah, Rebecca, and Leah. ஆபிரகாம் இஸ்மவேலுக்குள்ளே கிடக்கிறான், ஈசாக்கு ஏசாக்குள்ளே கிடக்கிறான், இங்கு யாக்கோபு யோசேப்புக்குள்ளே கிடக்கிறான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. The word of God teaches us that all the 3 fathers, Abraham is sided with Ismail, Isaac is sided with Esau, and Jacob is with Joseph and Benjamin. This is how they are bent towards the children. இந்த இஸ்மவேலுக்குள்ளே கிடந்த இந்த ஆபிரகாமை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளக்கூடிய அளவில் இஸ்மவேலை தள்ளி ஆபிரகாமை சாராள் தன்னோடு இணைத்துக் கொள்கிறாள். And Ismail was cast out of the house of Abraham, and there is another different fellowship formed in the family of Abraham. ஏசாவை புறக்கணித்து யாக்கோபு மூலமாக ஈசாக்கை ரெபேக்காள் தன்னிடத்தில் இழுத்துக் கொண்டாள். And Esau was rejected, and through Jacob Isaac was brought into the proper order. யோசேப்போடு சாய்ந்து கிடந்த யாக்கோபை லேயாள் யூதா மூலமாக தன்னோடு இணைத்துக் கொள்கிறாள். And Joseph, who was with Jacob, through Judah, Leah had a hand upon Jacob. ஆகவே இந்த அடிமைத்தனம் என்பது இந்த ஆகார் இஸ்மவேலிலும் தான் இந்த அடிமைத்தனங்கள் எகிப்துக்கு போகிறது என்பதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. The history teaches us that slavery comes through Hagar, Ismail. இவர்கள் ஒரு உலக ராஜ்யத்துக்குள்ளே அடிமைகளாக இருக்கிற இடத்துல அவங்களை ஒரு ஆசாரிய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது மோசே மூலமாக அவர் போட்ட திட்டம். And God planned that the children of Abraham, who are under the kingdom of the world, must become a kingdom of priests to this world. அனைத்து பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்ற ஆங்காரமான கட்டளைக்கு விரோதமாக கடவுள் ஒரு குமாரனை அந்த அரவணையிலே வளர்த்தார் என்றால் எவ்வளவு ஆங்காரமான ஒரு செயல் என்பதை நாம் கவனிக்கிறோம். When the heathen king wanted to completely eliminate all of the sons of God's elect, when God can preserve a seed in the very palace of the enemy, is a zealous point to be considered. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கொடுங்கோல் ஆட்சி செய்த பார்வோனுடைய கட்டளைக்கு விரோதமாகவே தேவன் மோசேயை அந்த அரமனையிலே வளர்க்கக்கூடிய இடத்திலே கொண்டு போனார் என்றால் ஒரு உலக ராஜ்யத்துக்கும் நம்முடைய தேவனுக்கும் எவ்வளவு மேன்மை இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். We need to give attention to know if against Pharaoh, who is so hard against God's people, if God can put his seed in his very palace,
then we need to know how much the Lord has a hold on this kingdom. இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்பட்ட உலக ராஜ்யத்துக்குள்ளே காணப்பட்ட தம்முடைய ஜனங்களை மோசே மூலமாக ஒரு ஆசாரிய ராஜ்யமாக கொண்டு வர வேண்டிய திட்டம் தேவனுடைய மனதிலே இருந்தது. God had a plan in his mind to redeem his people who were slaves, who were bound by the heathen kingdom, to become a nation and a kingdom of priests and a kingdom of royalty. பஸ்கா ஆட்டுக்குட்டி மூலமாக அவர்களை ஓங்கிய புயத்திலும் பலத்த கரத்திலும் மீட்டுக்கொண்டு செங்கடலிலே பார்வோன் சேனை அழைத்து அங்கு சீனாய் மலையிலே அவர் பிரத்யட்சமாக அவளுக்கு ஆசாரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்று யாத்திரையாகமம் 19 எழுதப்பட்டது. In Exodus chapter 19 it is clearly written, having redeemed by the blood of the Passover lamb, having destroyed Pharaoh and his army in the waters of the sea of Red Sea, and there in the Mount Sinai God established the people of Israel as a kingdom of priests. இஸ்ரவேலின் குமாரன் சேஷபுத்திரன் என்ற வார்த்தையிலே அவர் குறிப்பிடுகிறார் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக வர வேண்டும் என்ற திட்டம் நோக்கம் மோசே மூலமாக இருந்தது. And God called Israel as his firstborn, as his sons. God had a plan that his people must become a kingdom of priests. ஆனால் தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்காதபடி விரோத செயலாகவே தேவனுக்கு அனுதினம் வேதனையும் பிரச்சனையும் உண்டாக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். But the people of Israel never had the mind of God, but they rebelled. They had their own ideas and their own plans. God was grieved. நாம் தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான்கிட்ட போச்சுனா கூட போக மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நாளுக்கு நாள் அவர்களுடைய மண்டையில் குழப்பத்தையும் பிரச்சனையும் வேதனையும் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். You need to know you are God's people redeemed, but you don't understand God's plan. Each and every day you give headache to God and you give big pain to his plan. உலக ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கின கடவுள் அவர்கள் ஆசாரிய ராஜ்யமாக வர வேண்டும் என்ற இடத்துல எங்களுக்கு ஒரு ராஜா உலகத்திலே இருந்தது போல இருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவருடைய மனநிலை காணப்பட்டது. God wanted to rule them, but these people, they wanted to be just like other heathen kings. They expected a king among them. அது தேவனுக்கு மிகுந்த கோபம். அந்த கோபத்தை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. கோபத்திலே அவனை கொடுத்து உக்கிரத்தில் எடுத்தேன் என்ற இடத்துல அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக அவர் ஏற்படுத்தினார். God was angry, yet he gave a king in Saul. He said, I gave him in my anger, took him out in my wrath, and later he gave a king after his own heart, which is David. இந்த தாவீதின் குமாரனாகத்தான் அவர் தாவீதின் சிங்காசனத்திலே அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற திட்டம் மோசேக்கு பின்பு இரண்டாவது அவர் போட்ட திட்டம். The second plan after Moses, that they may become a kingdom of priests and a holy nation, is that through this David, through his throne, must be a perpetual rule of the Messiah. அந்த திட்டமும் முழுமைப்படுத்த முடியாத அளவில் தான் ராயினே இல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா வேண்டாம் என்ற கொந்தளிப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். The people of Israel again rebelled against God and saying that we have one king, but we don't want any other king other than the Caesar. அவனை உலக ராஜ்யத்திலிருந்து எவ்வளவு விடுதலையாக்கினாலும் திரும்ப திரும்ப உலக ராஜ்யத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான். அவனை மாற்றுவதற்கு எந்த வழி இல்லை என்ற நிலையில்தான் அந்தி கிறிஸ்து வரைக்கும் அவர்கள் அங்குதான் அவர்கள் போகிறார்கள். Israel is redeemed by God, but yet again and again they go to the worldly kingdom, become slaves, become their own patterned structure in them. ஆகவேதான் அவர்கள் ஆகார் என்ற அடிமைத்தனத்தின் பிள்ளைகளாகவே அவள் இருக்கிறார்களே. இப்போது இருக்கிற எருசலேம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு நாமும் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு மேலான எருசலேம் சாராள் என்ற இடத்துல வர வேண்டும் என்பதை பவுல் வாஞ்சித்து அதை எழுதுகிறார். And Paul compares to two women and says the present Jerusalem is bound, but we should not be redeemed people. We shouldn't be like that, but we must be Jerusalem which is free, which is above. ஆபிரகாமுடைய ரெண்டு ஸ்திரீயாகிய ஆகார் தலையில் கீழ் இருக்கிறோமா அல்லது சாராள் தலையில் கீழ் இருக்கிறோமா? சாராள் தலையில் இருக்கிறவர்கள் வெளிப்படுத்தல் 12 உயரமான இடத்திலே மேலான எருசலேமிலே ஸ்ரீ என்ற இடத்திலே சூரியனை அணிந்து சந்திலே நின்று 12 நட்சத்திரங்கள் என்ற காட்சியிலே தரிசனத்திலே நாம் இருக்கிறோம். Made of a women. Which women we are? Under Agar or Sarah? If we are under Sarah, then Revelation 12, we will be part of the women that is in the heavenlies. We will be crowned with the 12 stars, clothed with the sun, standing upon the moon, and we shall become overcomers. இயேசு ஸ்திரீயிடத்தில் பிறந்தார் என்ற பிறப்பிலே
நாம் ஆகார் என்ற ஸ்திரீயின் வம்சத்தில் இருக்கிறோமா, சாரா என்ற ஸ்திரீயின் வம்சத்தில் இருக்கிறோமா? வெளிப்படுத்தல் 12 அங்கு ஒரு ஸ்திரீ வானத்திலே காணப்பட்டால் என்ற காட்சியிலே தேவன் நம்மை கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் அந்த திட்டம். Jesus made of a women. Which women we are under? Are we under Hagar or under Sarah? If you are under Sarah, then you will be elevated and you will be crowned and you will be glorified and overcomers to rule the world. பூமிக்குரிய எந்த நிலை இல்லாதபடி மேலான நிலையிலே வானத்திலே அந்த ஸ்திரீ சூரியன் அழிந்து சந்திலே நின்று 12 நட்சத்திரங்களோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரகாசமான நிலை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பாக்கியமாக இருக்கிறது. Revelation 12, if you are under Sarah, then you are not in the earth but you are in heavenly realm with Jesus, crowned with 12 stars, clothed with the sun, standing on the moon, glorified, and you will be overcomers to rule the world. இயேசு ஸ்ரீடத்தில் பிறந்தார். சிறிய உனக்கு எனக்கும் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டதுனால நான் வானத்திலே இருக்கிற ஸ்திரீயாக இருக்கிறோம். இல்லை, அதுதான் என்னுடைய அம்மா என்னிடத்திலே அங்கீகரிக்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 17 கடைசியிலே அந்த ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்களே ராஜா பண்ணுகிற மகா நகரமாகிய அந்த ரோமாபுரி பட்டணமாம். Jesus made of a women, but we know that women, what Jesus did to her, but now we are part of a women that's in heavenly realm in Revelation 12. But those who call her as a mother, Revelation 17:18 says that the women which thou sawest, the great city which reigneth over the kings of the earth. இயேசு ஸ்ரீடத்தில் பிறந்த அந்த பிறப்பின் விளக்கங்களை பவுல் கலாத்தியர் 4 மிகவும் தெளிவாக நமக்கு எழுதினதை நாம் புரிந்து கொண்டோம். Galatians chapter 4 verse 4, Jesus made of a women. Paul's interpretation, to a limit we have learned. இந்த ஸ்திரீடத்தில் வந்த பிறப்பிலே ஒரு விரோத செயல், ஒரு பிரிவினை விரோதங்கள் இருக்கிறது. ஸ்திரீக்கும் உனக்கும் அவள் வெற்றுக்கும் உன் வெற்றுக்கும் பகை உண்டாக்குவேன் என்பதும் ஆதியாகமம் 3:15 எழுதப்பட்டிருக்கிறது. Made of a women. In this birth there is also an enmity which is recorded in Genesis 3:15. I will bring enmity in between thy seed and her seed. இயேசு ஸ்ரீடத்தில் பிறந்த பிறப்பு ஒரு ஆவிக்குரிய பிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் கவனித்தோம். The birth of Jesus Christ is a spiritual birth is what we reckon to this. ஸ்ரீடத்திலே அவர் ஆவிக்குரிய நிலையிலே பிறந்தார் என்பது போல சாத்தானும் ஒரு ஆவியிலே இருக்கிறதுனால அவனும் மனிதனை தன்னுடைய ஆவியிலே பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பை வைத்திருக்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Because Jesus born made of a woman, that's a spiritual birth. Satan is a spirit and Satan also tries to gather his people by inserting his spirit inside them. இயேசு ஸ்ரீடத்தில் பிறந்த ஆவிக்குரிய பிறப்பு நமக்கு சாராள் மூலமாக வானத்தில் இருக்கிற ஸ்திரீ மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Jesus made of a woman, spiritual birth is given imparted to her. We are in the heavenly realm with a different mother. இதுக்கு விரோதமாக ஒரு வலு சர்ப்பம் வெளிப்படுத்தல் 12 விரோதமாக இருக்கத்தான் செய்கிறது. அதைத்தான் ஆதியாகமம் 3:10 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சர்ப்பத்தை பார்த்து தான் கடவுள் சொல்கிறார். In Revelation chapter 12, there in the heavenly realm there is a dragon that is awaiting to swallow up the seed, which is a prophecy in Genesis 3:15, which says, I will bring enmity in between thy seed and her seed. ஒரு ஆவிக்குரிய பிறப்பிலே இயேசு பிறந்தார். அது ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீக்கு வித்து இல்லை, ஆனால் அந்த வித்து ஒரு ஆவிக்குரிய பிறப்பு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய பிறப்பாக நாம் அதை கொண்டு வருகிறோம். Jesus Christ's birth is not a physical one, it's a spiritual one, which is seed of the women. Women has no seed, but he was born of the Holy Ghost. That is the birth that we have received spiritually. இந்த சர்ப்பத்துக்கும் தேவதூதனுக்கு வித்து இல்லை, அவன் சந்ததியை உண்டாக்க முடியாது, ஆனால் அவனுக்கும் வித்து இருக்கிறது என்று ஆதியாகமம் 3:15 சொன்னதுனால அந்த பிசாசின் ஆவியினாலே இன்றைக்கு மனிதர்கள் பிறக்கிறார்கள் என்பதை பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The spirit has no seed, Satan has no seed, but it says that thy seed, which means Jesus said they are born of the evil one, Cain. The Holy Ghost in the New Testament writes, murderer Cain, seed of the spirit of the evil. ஸ்திரீக்கு வித்து இல்லை, சர்ப்பத்துக்கு வித்து இல்லை, ஆனால் வித்து என்ற வார்த்தை என்பது ஸ்ரீ ஒரு ஆவியின் பிறப்பிலே இயேசு பிறப்பித்தது போல இந்த வலு சர்ப்பமும் அது பொல்லாத ஆவியினாலே மனிதனை பிறப்பிக்கக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. Woman has no seed, the serpent has no seed, but what is a seed? This is a spiritual interpretation. That's a spiritual birth related thing, both good and both evil. ஸ்திரீக்கும் உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆதியாகமம் 3:15 சொன்ன கடவுள் ஆதியாகமம் 4 ஒரு பகையை அவன் உண்டாக்கி விட்டானே. In 3:15 of Genesis he said I will bring enmity, but chapter 4 there is a clear
enmity between human race. இந்த ஆபேல் எப்படி பிறந்தான்? அவன் ஆதாம் ஏவாளுக்கு அவன் நல்ல ஒரு மகனாக ஆபேல் பிறந்தான். Abel, a very good child born to Adam and Eve. அவனுடைய பிறப்பிலே ஒரு நல்ல அறிவும் ஒரு அன்பும் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் அந்த தெளிவாக அவனுக்கு இருக்கிறது. In his birth he had a very clear understanding of God's love, of God's choices, of God's knowledge. Everything was given to this Abel. ஆனால் இங்கு காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறானே என்று 1 யோவான் 3 யோவான் சொல்லுகிறாரே, அப்ப காயின் பிறக்கும் போதே பொல்லாத ஆவியினாலே பிறந்தான் என்பதுதான் யோவான் சொன்ன கருத்தாக இருக்கிறது. First John chapter 3, John states that Cain is made of the evil one, which means right from the birth that evil has been put in him. பொல்லாங்கனாலே உண்டாயிருக்கக்கூடிய பிறப்பும் வலு சர்ப்பத்துக்கு மூலமாக இருக்கிறது. தன்னுடைய ஆவியினாலே பொல்லாத ஆவியினாலே மனிதனை அவன் பிறப்பிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். ஸ்ரீயானவள் பரிசுத்தாவினாலும் ஆவியின் பிறப்பை பிறப்பிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாள் என்பதுதான் ஆதியாகமம் 3:15 உள்ள வசனத்தின் உண்மை. Genesis chapter 3:15, the seed, women, the seed of the serpent, both can impart their strength in the birth of human beings, is what the interpretation of Cain and Abel. ஆதாம் ஏவாளுக்கு நாம் பிறந்த பிறப்பிலே ஆதாமின் சுபாவங்களை நாம் அழித்து விடுவதற்கு உபதேசங்கள் உண்மைகள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது. There are a lot of truth in the word of God to eliminate from us the natural traits of fallen Adam. ஆனால் வலு சர்ப்பத்தினாலே சாத்தான் ஆவியினாலே நாம் உண்டாக்கப்பட்டால் அதிலே நம்மை விடுவிப்பதற்கு வேத ஆதாரம் நமக்கு இல்லை. But if you are being inflicted by the evil spirit of the seed, then there is no route for us to cleanse and redeem ourselves out of it. காயின் பொல்லாங்கனாலே உண்டாகிறதுனால காயினுடைய சந்ததி முழுவதும் மனித புத்திரர் என்ற இடத்திலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு பொல்லாங்கன் என்ற இடத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். Cain is made of the evil one, therefore they are all called the sons of man, declining towards judgment from the mind and from the understanding of God. நீங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியே கிடவது, கோபம் எரிச்சல் ஆதாமின் சுபாவங்கள் நமக்கு இருந்தாலும் அதை நாம் தனித்து நீக்கிக் கொள்வதற்கு நமக்கு நல்ல வசனங்களையும் உண்மைகளையும் ஒழுங்குகளையும் தந்திருக்கிறார். God has given us scriptures, structures, laws and orders to live as a rightful seed. Before the sun goes down, you have to get rid of your anger, otherwise evil spirit is going to attack you. That's what the word of God states to us. ஆதாமின் சந்ததிக்கு அப்படி பிரச்சனை இல்லை. நாம் ஆதாமின் சந்ததியாக வந்திருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆதாமின் சந்ததியாக இன்னும் இருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கும் ஞானசார போதனை நமக்கு இருக்கிறது. But if you are part of Adam's race, then you have water baptism doctrine, which will help you to come out of Adamic natural traits to live for God. நாம் பல காலங்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஆதாமின் தன்மைகள் நமக்குள்ள இருக்கிறது. அதை நீக்கிக் கொள்வதற்கு ஞானசாரத்தின் உபதேசத்தின் மூலமாகத்தான் அதை நாம் நீக்கிக் கொள்ள முடியும். For many years we are God's children, we are saved, but still Adamic natural fallen traits is with us. How to get rid of that? For which comes the doctrine of water baptism truth to redeem us from that natural trait of Adamic character. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள். ஆனால் ஆதாமின் தன்மைகள், கோபம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக அதை தணித்துக் கொள்ளுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதபடி இருங்கள் என்று தொடர்ச்சியாக எபேசியர் 4:22 இருந்து பவுல் அதை 26 வரைக்கும் எழுதுகிறார். Ephesians chapter 4:21 onwards, Paul writes that you should get rid of anger, put down your wrath before the sun downs, otherwise evil spirit would come and assault you. Is what the truth related to the water baptism and application of it or not. நீங்கள் பொல்லாங்கனால் உண்டாகவில்லை, தேவனுடைய பிள்ளைகள் தான், சிறு பிள்ளைகள். ஆனால் ஆதாமின் சுபாவம் உங்களுக்கு இருக்கிறது. அதை ஞானஸ்நானத்தின் உபதேசம் அதை சரிப்படுத்தும். You are not made of the evil, you are born of God, but children. If you keep living a children life without putting away the Adamic character, then you will be assaulted by evil, is the understanding of this truth. ஆதாமின் தன்மைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை ஞானஸ்நான உபதேசத்தின் மூலமாக சரிப்படுத்தி ஆபிரகாமின் சந்ததியாக வர முடியும் என்றுதான் கலாத்தியர் 3 கடைசி 4 வசனத்திலே பவுல் அதை எழுதுகிறார். If you are Adam's race, you can cut off that and become Abraham's race. Only through water baptism truth is in Galatians chapter 3 from verse 26 onwards. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், ஆதாமின் சந்ததியிலிருந்து என ஆபிரகாமின் சந்ததிக்கு வரவில்லை, ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் ஆதாமின் சந்ததியாக வர முடியும் என்று கலாத்தியர் 3 கடைசி 4 வசனத்திலே பவுல் அதை எழுதுகிறார். You are of Christ, but still Adam's race.
but you must become Abraham's promised seed, for which you need to apply the doctrine of water baptism in your life. இயேசு சிறிடத்தில் பிறந்த பிறப்பிலே அங்கு பகை விரோதம் இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 3:15 கடவுள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். Jesus made of a woman. Genesis 3:15 clearly states there is enmity in that birth. அதை ஆபேலிலும் காயினிலும் நாம் கண்டோம். அது தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களிலும் இயேசுவிலும் அது வெளிப்படுகிறது. That was the rivalry was found in Abel and Cain, and later among Jesus and the people of Israel. இயேசுவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பகை உண்டாக்கி விட்டது என்பதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டதை காலத்திலே அப்படிதான் நாம் அதை கணிக்க முடியும். 3:15 there is an enmity in between Jesus and the children of Israel is how we need to have a foresight about this prophetical word. ஆதியாகமம் 3:15 ஆதியாகமம் 4 நாம் கண்டோம். ஆனால் அதே வார்த்தை யோவான் 8:44 நீங்களும் பொல்லாங்கனால் உண்டானவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல என்று ஆண்டவரே அவளுக்கு விரோதமாக சொல்லுகிறார். Genesis 3:50 was immediately applied in chapter 4 in the enmity of Abel and Cain. But as you go far sighted, you can see in John 8:40 that Jesus said, you are not of Abraham to the people of Israel, but he said, you belong to your father the devil. That's how 3:15 stretches to ages. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்பது ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவுக்கும் சர்ப்பம் பிசாசின் வித்து என்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிற இடத்திலும் அவங்க தான் அவங்க வித்தாக இருக்கிறார்கள் என்னிடத்திலும் இஸ்ரவேலுக்கும் இயேசுக்குள்ள பகையைத்தான் ஆதியாகமம் 3:15 நாம் தெளிவாக நமதை சொல்ல முடியும். In between your seed and the women's seed and the serpent seed, later as we stretch into the gospel account, we find Jesus calling the people of Israel devil's seed. That's how the prophecy stretches to ages. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவர் சிறிடத்தில் பிறந்த அந்த உண்மையை குறித்தும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக குமாரனாக அனுப்பப்பட்ட உண்மையை குறித்தும் கலாத்திய சபை கெட்டு போகக்கூடாது, நல்ல வழிக்கு வர வேண்டும் என்பதை தான் தெளிவாக கலாத்தியர் 3:4 அது விவரமாக பவுல் எழுதுகிறார். That is the reason why in Galatians chapter 4 the church of Jesus Christ in Galatians should not be corrupt and ruined. He took pain to explain them how they have to maintain and sustain their Christianity in them. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே அவர்கள் வாழ்ந்தார்கள் 1500 வருஷம் என்பது சரித்திரம். 1500 odd years. The people of Israel, they all lived under the law. அவர்களை இயேசுடைய பிறப்பின் மூலமாக இயேசுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் அனைவரையும் தன்னோடு கொண்டு வர வேண்டும் என்ற திட்டம் நோக்கம் தேவ மனதிலே இருந்தது. God had a plan through the birth of Jesus and through the ministry of Jesus. God wants to embrace all of Israel. ஆனால் பெருக்கூட்டம் இயேசுவுக்கு விரோதமாகவே இந்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தான் சாராளின் மேலான எருசலேம் என்ற இடத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. But the majority of the Jewish people, they still are under the fallen system. The remnant of the people, they have embraced Christ and become Sarah, liberated above. அவர்களை குமாரன் என்ற இடத்திலே அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்பது இரண்டாவது கருத்து. Number 2 point is that he sent under the law, that the children of Israel may come under Jesus. இயேசு சிறிடத்தில் பிறந்தது ஒன்றாவது கருத்து. இரண்டாவதாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக அனுப்பப்பட்டது குமாரன் என்ற இடத்திலே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கியம். The main point is they may all become adopted sons. That's why Christ was sent under the law. இயேசுவை குமாரன் என்ற இடத்திலே பவுல் அதை அழைக்கிறார். குமாரன் என்ற இடத்தில் தான் சொல்லுகிறார். அந்த குமாரன் என்ற அந்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. And Paul says all must become sons adopted, and that son, the term is very important in the birth of Jesus. இந்த குமாரனை குறித்து வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை என்றாலும் அந்த வெளிச்சம் நமக்கு பெரிய வெளிச்சமாக பவுல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. To the Old Testament people, they didn't have the light on sons, but we have the light of the truth of sons in this world. இந்த குமாரன் என்ற வெளிச்சத்திலே இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வர முடியாவிட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு கூட்டத்தை இந்த குமாரன் என்ற இடத்துல கொண்டு வரக்கூடிய இந்த உபதேசம்தான் கலாத்தியர் 4:5 சொல்லப்பட்ட வசனம். The Israelites were not able to be qualified for this truth. They rejected this truth in Jesus. But in the New Testament, a few people have embraced this, and that is Galatians chapter 4, the system of
liberated truth. திருத்துவ தேவன் என்ற 3 ஆழ்த்தத்துவத்திலே குமாரன் என்ற ஆழ்த்தத்துவம் நாம் எப்போதும் அறியக்கூடிய முதிர்ச்சி என்பதை 1 யோவான் 2 நீங்கள் ஆதி முதலானவரை அறியக்கூடிய இடத்திலே நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாக பிதாக்களாக இருக்க வேண்டும் என்பது மேலான ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. In the understanding of the triune God, to know Jesus Christ is so precious, because it is written in John that if you know the ancient one, you are matured in your mind. நீதிமொழிகள் 8:30 எபிரேயர் 9:14 இந்த திருத்துவ தேவனிலே இயேசு எப்படி தன்னை குமாரன் இடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் என்பதை வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். In the triune aspect of God, Proverbs 8:30 and Hebrew 9:14 shows how Jesus Christ responded to God the Father and responded to the Holy Spirit in eternal purpose concerning man. ஒரு குமாரனை நாம் எப்படி கொலை செய்கிறோம், ஒரு குமாரனாக நாம் எப்படி மாறுகிறோம் என்பதை இந்த கலாத்தியர் 4 விளக்கமாக பவுல் நமக்கு எழுதி வைத்தார். Galatians 4 made of a woman. The truth is how we murder a son and how we treat him is what is written by Apostle Paul. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக குமாரனுடைய ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. And through the Holy Spirit unction, every one of us have the spirit of the son in us. அது ஆபிரகாமின் கீழ்ப்படியக்கூடிய அபிஷேகம் ஆவி. And that spirit is the obedient spirit of Abraham. அது ஈசாக்கிலே உள்ள ஆவிக்குரிய தகுதி. And that is the qualification which is in Isaac coming to us. அது யாக்கோபிலே இருக்கக்கூடிய குணசீலங்கள். And that is the beautiful divine nature which is in Jacob. இந்த முற்பிதாக்கள் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். இந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் நாம் கட்டடத்தை கட்டி நாம் போய் சீயோனாக எருசலேமாக நாம் திகழ முடியும். These 3 fathers are the patriarchs, and through him they are the patron. We have to follow them, by which we can become foundations in Zion. இயேசு ஸ்ரீடத்தில் பிறந்தார் என்பதும் குமாரன் என்ற இடத்திலே அனுப்பப்பட்டார் என்ற சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். Made of a woman, Jesus, send us a son. Let us all submit ourselves to this truth. ஸ்ரீடத்தில் பிறந்த அந்த இடத்திலே நாம் வானத்திலே காணப்படக்கூடிய ஸ்ரீ என்ற கூட்டத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். Born of a woman. Let's become Revelation 12 women, heavenly places. சூரியன் அணிந்து சந்திலே நின்று 12 நட்சத்திரங்கள் என்ற அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us all commit into the apostolic truth, where we will crown with the stars, put on the glory of the sun, and shine as beautiful as இயேசு ever. தம்மை பெற்றெடுத்த தாயை ஸ்ரீயே என்று கடிந்து கொண்ட அந்த நிலையை நாம் அறிந்தால் ஒருபோதும் வெளிப்படுத்தல் 17 காணப்படக்கூடிய இந்த ஸ்ரீடத்திலே நாம் போக முடியாது. If you understand the truth that Jesus called his mother as a woman, then never you will go into the system of chapter 17. ஆகார் என்ற ஸ்திரீயிலே அடிமையாக இருக்காதபடி சாராள் என்ற ஸ்திரீயிலே சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடுதலையை நாம் அடைந்து கொள்வோம். Don't be bond servants, slaves in Agar, but become freeborn sons in Sarah. சேடத்தில் பிறந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழான குமாரன் அனுப்பப்பட்டார். And Jesus Christ was sent, born under the women, born under the law. நாம் அனைவரும் இந்த குமாரனின் ஆவியை அடைந்து கொள்ள வேண்டும். Let us all receive the spirit of the son in us. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. Don't be children forever. அவர் குமாரன் என்ற புத்திரன் என்ற வளர்ச்சிக்குள் நாம் வளர வேண்டும். Let us grow up in Christ as sons and daughters. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் நிலையை நாம் அடைந்து கொள்வோம். And then attain the full measure of the shesha of the fullness of Christ. அப்போஸ்தல தீர்க்கதரிசி போதகர் சுவிசேஷகர் மேய்ப்பருடைய அந்த போதனைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's therefore commit our lives to the instructions of the apostles, prophets, teachers, pastors and evangelists. நாம் அனைவரும் குமாரன் என்ற இடத்தை அடைந்து கொள்வோம். Let us all receive the state of sons and daughters. குமாரனை நாம் வெளிப்படுத்துவோம். Reveal the sons in you. அவருடைய சரீரமாகி சபையிலே நாம் குமாரன் என்ற இடத்திலே இணைவோம். In the church, his body, let us all be sons. ஒரு ஐக்கியத்தை தேவன் நம்மளுக்குள்ளே கொண்டு வரட்டும். Let God build a unity and fellowship with one another. நாம் இணைந்து கிரியை செய்யும்போது பெரிய காரியங்களை தேவன் நம்மத்திலே செய்ய வல்லவர். When we unite, God will do greater things in us. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let us all commit to the Holy Spirit. தோத்திரம் 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 தோத்திரம்